அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உதயா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே அழுக்கா, மோசமான கண்டிஷன்ல இருக்கக்கூடிய மிக்ஸிய எப்படி பளபளன்னு நல்லா புதுசு மாதிரி சுத்தம் செய்றதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பவுல்ல 1 டீஸ்பூன் அளவு நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய லிக்விட் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு விம் ஜெல் எடுத்திருக்கேன். இப்போ இதில கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்துட்டு இத நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்போ இந்த மிக்ஸிய ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இதுக்கு மேலே இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் லேசாக தொடச்சி எடுத்துடலாம். ரொம்பவும் அழுத்த வேண்டாம், லேசாக தொடச்சிக்கோங்க. நல்லா தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணியோட சேர்த்து கலந்து வச்சிருக்க விம் ஜெல்லை ஒரு டிஷ்யூவில் தொட்டு மிக்ஸியில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவிக்கலாம். ரொம்ப அழுக்காக இருக்க இடத்துல மட்டும் கொஞ்சம் அதிகமாக தடவிக்கோங்க. இந்த இடத்துல அழுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுனால நான் விம் ஜெல்லை அதில் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். அப்போ அது கொஞ்சம் நல்லா ஊறும், நம்ம சுத்தம் செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வேண்டாம், இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் பயன்படுத்திக்கோங்க. தண்ணியோட சேர்த்து கலந்து வச்சுருக்க விம் ஜெல்லை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்க்ரப்பரில் தொட்டு மிக்ஸியில் எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சிக்கலாம். ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக தேய்ச்சிங்க அப்படின்னாலே அது நல்லா சுத்தமாயிடும். ஒருவேளை ரொம்ப தேய்க்க முடியாத அளவுக்கு அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் விம் ஜெல்லை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அப்போ சுத்தமாகும். மிக்ஸியில் எந்தெந்த இடங்கள்லாம் அழுக்கு இருக்கோ அந்த எல்லா இடத்துலையுமே ஸ்க்ரப்பரால் நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த மிக்ஸியை சுத்தம் பண்ணுறதுக்கு விம் ஜெல் மட்டுமே போதும். மற்றபடி உப்பு, லெமன், வினிகர் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸ்க்ரப்பர் வச்சு சுத்தம் பண்ண வேண்டிய இடத்துலலாம் சுத்தம் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்மளால் ஸ்க்ரப்பர் வச்சு சுத்தம் பண்ண முடியாது. ஒரு வேஸ்ட் டூத் ப்ரஷ்ஷில் கொஞ்சமாக விம் ஜெல்லை தொட்டு நம்ம ப்ரஷ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாம் நல்லா சுத்தமாகும். எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறமா ஒரு டிஷ்யூவால் இந்த மிக்ஸியை நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வச்சு கழுவிடாதீங்க. ஒரு டிஷ்யூ இல்லைனா சுத்தமான துணியை வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்யூ வச்சு துடைக்கும் போதே பாருங்கள் மிக்ஸி எவ்வளோ நல்லா க்ளீனாக இருக்குன்னு. மிக்ஸியை சுற்றிலும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஆனால் நம்ம இந்த ஜாரை போடக்கூடிய இந்த மேல் பகுதியை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுக்காக இருக்குது. இந்த பகுதியை சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே மிக்ஸியை துடைக்கிறதுக்கு பயன்படுத்தின டிஷ்யூவை இந்த மாதிரி உள்ளே வச்சு நல்லா அழுத்தி விட்டுறலாம். அதுக்கப்புறமா ப்ரஷ்ஷை திருப்பிட்டு அந்த மொன பகுதியை அந்த டிஷ்யூக்கு மேலே வச்சு நல்லா அழுத்திக்கிட்டே உள்ள எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி விட்டுக்கோங்க. டிஷ்யூவை வச்சு துடைக்கும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த அழுக்கு எல்லாமே நல்லா சுத்தமாகி வந்துடும். உள்ளே நல்லா டிஷ்யூ வச்சு நம்ம சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஓரங்களை ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். அடுத்து மறுபடியும் ஒரு டிஷ்யூவை வச்சு இது நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜார் போடக்கூடிய இந்த இடம் நல்லாவே க்ளீனாக இருக்குது. இந்த இடத்த சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரஷ்ஷை பயன்படுத்த முடியாது. அதனால் ஒரு டிஷ்யூவை இந்த மாதிரி கொஞ்சமாக ரோல் பண்ணி அங்கே வச்சுட்டு இந்த டிஷ்யூக்கு மேலே ஒரு கத்தியையோ இல்லை ஸ்பூனோட இன்னொரு பக்கத்தையோ வச்சு நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அழுக்கு நல்லா சுத்தமாகும். டிஷ்யூவை வச்சு இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா இழுத்து இழுத்து விட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் நல்லா க்ளீன் ஆகும். இப்போ நாம் மிக்ஸியை முழுமையாக சுத்தம் பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழுக்கான மிக்ஸியாக இருந்துச்சு. இப்போ இது நல்லா பளபளன்னு புது மிக்ஸி மாதிரி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.